இன்னைக்கு கிழக்கன் மீன் கிடைச்சிச்சுங்க. இதை வச்சு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன்லாம் கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். பாதி மீனை குழம்பு வச்சுட்டு பாதி மீனை வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி மீனை குழம்பு வச்சுட்டாங்க. எப்போதுமே ஒரே மாதிரி மீனை வறுத்து சாப்பிட்றத விட இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை வறுத்து எடுத்துக்கிட்டேன். மீன் வறுத்து எடுத்து அதே எண்ணெயிலேயே கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துட்டு இஞ்சியும் பூண்டையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு பொடியா கட் பண்ண வெங்காயம், தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சியும் பூண்டையும் பொடியா கட் பண்ணி சேர்க்கறத விட நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் பெரிய வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ மீன் அள்ளி வச்சுக்கலாம். மீனை வச்சுட்டு சிம்மிலே வைக்கணும். சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. நல்லா வேகட்டும். இந்த மீனோட ஃப்ளேவர் மசாலாவில் இறங்கணும். இன்னும் கொஞ்சம் பெரிய மீன் வச்சு செஞ்சீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இதையே எப்படி சாதத்தோடய போட்டு சாப்பிட்றலாங்க. வேற குழம்பே தேவைப்படாதுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.